நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் இந்த கால வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அரசியல் களமும் மிகவும் சூடு பிடித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அரசியல் தலைவர்களின் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் தலைவர்கள் வாக்குறுதிகளை மாத்திரமல்ல, சவாலான வார்த்தைகளையும் பலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நேரத்தில்தான் சிலருடைய குணாதிசயங்கள், அதாவது அரசியல் தலைவர்களாக நாம் பார்க்கிற சிலருடைய குணாதிசயங்கள், உண்மையான ரூபங்கள் என்னவென்று சொல்லி நமக்கு தெரிய வருகிறது. மேலும் அவர்களின் சொத்து விவரங்கள் ஓரளவிற்கு, முழுமையாக அல்ல, ஓரளவிற்கு இந்த தேர்தல் ஆணையம் கட்டாயப்படுத்துகிறபடினாலே அவர்கள் அறிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் தலைவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது, ஒரு மேடையில் பேசுகிற பொழுது அந்த அரசியல் தலைவர், எனக்கு கண்ணு கெட்டுகிற தூரத்திற்கு எதிராளிகளே இல்லை, என் வாழ்க்கையில் எதிரிகளே வரமாட்டார்கள் என்று மிகவும் ஆரவாரத்தோடு அவர்கள் சொன்னார்கள். அதை யோசித்து பார்த்தேன். இந்த பூமியில் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதிராளிகள் நமக்கு வரமாட்டார்களா? தீமை செய்கிறவர்கள் நமக்கு வரமாட்டார்களா? நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர மாட்டார்களா? அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களை, ஏமாற்றுகிறவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க மாட்டோமா என்ற கேள்வி என்னுடைய மனதுக்குள்ளாக கடந்து வருகிறது. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், நன்மை செய்கிறவர்களாக இருந்தாலும், அன்புள்ளவர்களாக இருந்தாலும், உண்மையுள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தாலும், நேர்மையுள்ளவர்களாக இருந்தாலும், தெய்வ பயமுள்ளவர்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்கிறவர்கள் வருவார்கள். எதிராளிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்திய வேதாகமும் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தை. தேவனுக்கு பயந்து, அந்த தெய்வ பயத்தின் நிமித்தமாக உண்மையும் உத்தமமாய் வாழ விரும்புகிறவர்கள் யாவரும் இந்த உலகத்திலே துன்பப்படுவார்கள் என்று. கடந்த வாரத்தில் நான் மோசேயின் வாழ்க்கை வரலாற்றை டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். தன்னுடைய ஜனத்திற்கு நன்மை செய்ய விரும்பினபடினால 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை, துன்பத்தை அனுபவிக்கின்ற வாழ்க்கை, அநேக ஸ்லாக்கியங்களை, சொந்த பந்தங்களை இழந்த வாழ்க்கை. அதுக்கடுத்து பின்பு 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின போதும் தேவ மனிதனாகிய மோசேயின் வாழ்க்கை பாடுகள், துன்பங்கள் நிறைந்ததாகவே காணப்பட்டது. ஆக இப்படி இருக்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் பூமியிலே வாழுகிற பொழுது, இந்த விதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிற பொழுது, எப்படி நாம் அவைகளை கையாள முடியும், எப்படி அவைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் இந்த நாளின் செய்தியிலிருந்து பார்க்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், வேதாகமத்தின் தேவன். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய வேதாகமத்தின் தேவன். அதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது வேத பகுதி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம், அதிலே 19, 20, 21 என்று 3 வசனங்களை இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன்.
உங்கள் கரத்தில் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் நீங்களும் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 19, 20, 21. யோசேப்பு அவர்களை நோக்கி, அதாவது யோசேப்பினுடைய உடன் பிறந்த சகோதரர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 21வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். வாசிக்கப்பட்ட பகுதியில் நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். இந்த யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் நிழல் சாயல் என்று அழைக்கப்படுவதற்கு மிகவும் பொருத்தமான மனிதர். எப்படி என்றால், தன்னுடைய உடன் பிறந்தவர்களால் நம்பிக்கை துரோகத்தை சந்தித்த மனிதன், அவமானத்தை, துன்பத்தை, தீமையை அதிகமாய் சந்தித்த மனிதன். இப்பொழுது இந்த இடத்துல யோசேப்பு சொல்கின்ற வார்த்தை, தன்னை துன்பப்படுத்தின, அவமானப்படுத்தின, தனக்கு துரோகம் செய்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் என்னுடைய உயர்வை தடுக்க நினைத்தீர்கள், நீங்கள் என்னை அழிக்க நினைத்தீர்கள், நீங்கள் நான் முன்னேறக்கூடாது என்று சொல்லி நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும், என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தாலும், நான் வளரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு தடைகளை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று இங்கே யோசேப்பு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த வார்த்தைகளை சொல்லும் யோசேப்பின் வாழ்க்கையின் பாதையை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் அப்படியே லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. பல வேதனைகள், பல துன்பங்களுக்குள்ளாக கடந்து போன பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இது. யோசேப்பின் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தால், அவனுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட மனிதன். அவனுடைய சொந்த சகோதரர்களால் முகம் தெரியாத ஒரு நபருக்கு இவன் அடிமையாக விற்கப்பட்டான். பின்பு இவனை வாங்கின மனிதன் வேறொருவனுக்கு அடிமையாக விற்றான் யோசேப்பை. ஒரு ஆடு மாடை கைமாற்றி விற்பதைப் போல இந்த யோசேப்பு விற்கப்பட்டான். அதற்கு காரணம் இவனோடு பிறந்த சகோதரர்கள். பின்பு அவனை வாங்கின மனிதன் எகிப்துக்கு கொண்டு போய் ஒரு வீட்டில் வேலை செய்யும்படியாக அடிமையாக விட்டு போனான். அங்கே வேலை செய்யும் பொழுது அந்த வீட்டின் எஜமானியால் பொய்யான குற்றம் சாட்டப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். இப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கை ஏறக்குறைய 15 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் அல்ல. இப்படி இந்த அவமானம், இந்த நம்பிக்கை துரோகம், இந்த சிறைச்சாலை அனுபவம், இந்த அடிமைத்தனம், இந்த துன்பம், வேதனை எல்லாம் 15 ஆண்டுகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. ஆக 15 ஆண்டுகள் தீமைகளை சகித்த மனிதன், சிறைச்சாலை அனுபவத்திற்குள்ளாக கடந்து போன மனிதன், அவமானத்திற்குள்ளாக கடந்து போன மனிதன், பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட மனிதன், துரோகத்தை சந்தித்த மனிதன். ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது எகிப்திலே உயர் பதவியில் இருக்கிறான். வேத வசனத்தை நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும், இப்பொழுது எகிப்தின் அதிபதிக்கு இணையாக யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பினுடைய வார்த்தையின் பிரகாரமாகத்தான் எகிப்திலே காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியில், அவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இப்பொழுது யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு என்ற தேவ மனிதன் இருக்கிறான். இதுதான் இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையாக நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த இந்த சிங்காசனம், இப்பொழுது இருக்கிற இந்த சுகமான வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற இந்த இனிமையான காரியங்கள் அவ்வளவு சுலபமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடந்து வரவில்லை. இதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இவ்வளவு அனுபவங்கள் இருந்தது. வேதனையான, கசப்பான, துன்பமான, அவமானமான அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்தது. இவ்வளவுக்கு காரணமானவர்கள் யோசேப்பின் உடன் பிறந்த சகோதரர்கள். இவ்வளவுக்கும் காரணமானவர்கள் யோசேப்போடு உடன் பிறந்த சகோதரர்கள். இப்பொழுது அவர்களை பார்த்து தான் யோசேப்பு சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய திட்டமிட்டீர்கள், ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்திலே மாத்திரம் அவன் நல்லவனாக அவன் நடந்து கொள்ளவில்லை, இனி வரும் நாட்களிலும் கூட, அதாவது யோசேப்பினுடைய சகோதரருடைய சந்ததியினர், யோசேப்பினுடன் பிறந்த சகோதரருடைய பிள்ளைகள் இப்பொழுது எகிப்தில் இருக்கிறார்கள். யோசேப்பினால் பராமரிக்கப்படுகிறார்கள், யோசேப்பினால் பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே யோசேப்பு இந்த இடத்துல இவர்களுடைய சந்ததியை, அதாவது யார் அவனுக்கு தீமை செய்தார்களோ, யார் அவனுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தார்களோ, யார் அவனுடைய வாழ்க்கையில் அவமானத்தையும் சிறைச்சாலையின் அனுபவத்தையும் கொண்டு வந்தார்களோ, அவர்களுடைய சந்ததியை பார்த்து யோசேப்பு சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். அது எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் உங்களுக்கு பட்சமாக இருப்பேன், உங்கள் சந்ததியை நான் பராமரிப்பேன், ஆதரிப்பேன் என்று சொல்லி யோசேப்பு சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, யோசேப்பு நம்மை போல ஒரு சராசரி மனிதன் தானே. ஒரு சராசரி மனிதன் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகிற பொழுது பொதுவாக வர இருக்கிற அல்லது வந்திருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இன்றைக்கு பெரும்பாலும் உலகம் என்று சொல்லுகிற பொழுது நான் இதில் சில நேரங்களில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும் நான் பார்க்கிறேன். யோசேப்பை போன்ற ஒரு கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போன விசுவாசிகள், பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில் கசப்பு, அவர்கள் வாழ்க்கையில் வெறுப்பு, அவர்கள் வாழ்க்கையில் பழிவாங்கும் எண்ணம், பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் போன்றவைகள் கடந்து வந்து பின்பு அது செயல்படிவம் பெறுவதையும் நான் பார்க்கிறேன். அது நிமித்தமாக இன்றைக்கு அநேக குடும்பங்களில், அநேக உறவுகள் மத்தியில், அநேக உடன் பிறந்தவர்கள் மத்தியில், அநேக சொந்த பந்தங்கள் மத்தியில் பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இன்றைக்கு இருப்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைத்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் மத்தியிலும் இந்த கசப்புணர்ச்சிகள் இருக்கிறது, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறது, நேசிக்க முடியாத தன்மை இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பத்தை கொண்டு வந்தார்களே, இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கசப்புகளை கொண்டு வந்தார்களே, இவர்கள் எனக்கு இவ்வளவு வேதனை கொடுத்தார்களே, இவர்கள் என்னை இவ்வளவு துன்பப்படுத்தினார்களே, இவர்கள் எனக்கு எதிராக இவ்வளவு திட்டங்களை செய்தார்களே, இல்லையென்றால் நான் எப்பொழுதே முன்னேறி இருப்பேன், என்னுடைய முன்னேற்றத்துக்கு இவர்கள் எல்லாம் தடையாக இருந்தார்கள், என்னுடைய வியாபாரத்தை கெடுத்து விட்டார்கள், என்னுடைய வேலையை கெடுத்து விட்டார்கள், என்னுடைய குடும்பத்தை கெடுத்து விட்டார்கள், ஆகையினால இவர்களை என்னால் மன்னிக்க முடியாது. இப்படியெல்லாம் இவர்கள் கடந்த காலத்தில் எனக்கு செய்தார்கள் அல்லது பேசினார்கள், ஆகையினால இவர்களை நான் மன்னிக்க மாட்டேன், இவர்களை பற்றி எனக்கு கசப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருப்பதை நான் பார்க்கிறேன். இங்கே யோசேப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிற பொழுது
கடந்த வாரத்தில் நான் தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து பேசினேன். ஏறக்குறைய தாவீதினுடைய வாழ்க்கையும் அதே போல தான். 15 ஆண்டுகள் அரியணையில் சவுல் இருக்கிற பொழுது தாவீது தேவ திட்டத்தின் பிரகாரமாய் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அவன்தான் அடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக வருவான் என்று அறிந்திருந்த மனிதன். தன்னால் என்று மட்டும் தனக்கு இருந்த படைபலம், தனக்கு இருந்த செல்வாக்கு, தனக்கு இருந்த அதிகாரம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தாவீதினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் தடையாக இருந்த மனிதன் சவுல். ஆனால் வேத வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சவுல் வீட்டில் எல்லாரும் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்ட பிறகு தாவீது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? சவுலின் வீட்டிலே சவுலின் வீட்டார் யாரும் இன்னும் மீதியாக இருக்கிறார்களா என்று சொல்லி முழு தேசத்திற்கும் ராஜாவாக வந்தவுடனே தாவீது செய்த ஒரு சில முக்கியமான காரியங்களில் இதுவும் மிக முக்கியமான காரியம். சவுலின் வீட்டிலே இன்னும் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று அவன் தேடி கண்டுபிடித்து விசாரித்து, யோனத்தானின் மகன், யோனத்தான் யார் தெரியுமா? யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த சிநேகிதம், அன்பு என்ன தெரியுமா? யோனத்தான் சவுலின் மகன். ஆனால் அந்த யோனத்தானுக்கும் தாவீதிற்கும் மிகுந்த நெருக்கம் இருந்தது, உறவு இருந்தது. வேதாகமத்தில் இவர்கள் இருவர் மத்தியில் காணப்பட்ட உறவுக்குத்தான் ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. அதாவது ஸ்திரீயின் சிநேகிதத்தை காட்டிலும் இவர்கள் இருவர் மத்தியில், அதாவது யோனத்தான் தாவீதின் மத்தியில் ஒரு ஆழமான ஒரு உண்மையான சிநேகிதம் இருந்தது என்று சொல்லி, அது நிமித்தமாக சவுல், அதாவது யோனத்தானின் தகப்பன், தாவீதுக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நம்பிக்கை துரோகங்கள், எவ்வளவு முயற்சிகள் செய்து அவன் அரியணையில் உட்காரக்கூடாது என்று சொல்லி தடை செய்திருந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் தாவீது மறந்துவிட்டு, எந்த விதமான கசப்போ வெறுப்போ பழிவாங்கும் எண்ணமோ இருதயத்தில் இராதபடி அவன் அரியணையில் உட்கார்ந்தவுடனே தாவீதின் கேள்வி என்ன தெரியுமா? சவுலின் வீட்டில் யாராவது இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று சொல்லி அப்படி விசாரித்து பார்த்த பொழுது, யோனத்தானின் மகன் மேவி போசேத் என்பவன், அவன் 2 கால்களும் உடமானவன். அவன் எங்கோ தேசத்தில் ஒரு இடத்துல எங்கோ ஒரு தரித்திரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை தேடி கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை எல்லாம் செய்து தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் என்னோடு என் அரண்மனையில் நீ சாப்பிடுவாய், நீ ஒரு ராஜகுமாரனைப் போல இருப்பாய் என்று சொல்லி தாவீது அவனிடத்தில் பேசுவதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் பல குறைகள் இருந்தது, பல பலவீனங்கள் இருந்தது. அவன் கொலை செய்தான், அவன் விபச்சாரம் செய்தான் என்று அவன் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அது உண்மையானவைகள். சில நேரங்களில் நான் யோசித்து பார்ப்பேன், தாவீதை கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொன்னாரே, என்ன காரணம்? ஒரு கொலைகாரனை பார்த்து, ஒரு விபச்சாரக்காரனை பார்த்து, பரிசுத்தமுள்ள கர்த்தர், நீதியுள்ள கர்த்தர், பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர், தீமையை வெறுக்கிற கர்த்தர் எப்படி தாவீதை போன்ற ஒரு மனிதனை என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்ல முடியும் என்று அநேக நாள் நான் யோசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய உன்னதமான நோக்கங்களை, குணாதிசயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மையான குணாதிசயங்கள், ஒருவேளை வெளி தோற்றத்தில் நான் மாய்மாலமாக அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் என் இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை, நோக்கங்களை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். பயப்படாதிருங்கள்,
நான் உங்களை ஆதரிப்பேன், உங்கள் பிள்ளைகளை ஆதரிப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று யோசேப்பு அவர்களுக்கு தைரியம் கொடுத்து அவர்களோடு அன்பாய் பேசுவதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதில் யோசேப்பு சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இதுதான் யோசேப்பு சொல்லுகிற ஒரு உண்மையை இந்த வசனத்தில் நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த தேவ மனிதனாகிய யோசேப்பு ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் எந்த விதமான கசப்பு, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் இராமல் தன்னை பாதுகாத்து கொண்டதற்கான காரணம் என்ன? எப்படி அவனால் முடிந்தது? சில வேளைகளில் நம்மால் முடிய மாட்டிருக்கேன். நமக்கு வேதனை கொடுத்தவர்களை நம்மால் உண்மையாய் நேசிக்க முடியவில்லையே. நம்மை அவமானப்படுத்தினவர்களை உண்மையாய் நேசிக்க முடியவில்லையே. எப்படி இந்த மனிதனால் இப்படி செய்ய முடிந்தது என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது, இதில் 3 காரியங்களை இந்த வார்த்தையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். 3 உண்மைகளை இந்த யோசேப்பினுடைய வார்த்தையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். முதலாவதாக, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். யோசேப்பு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்று அறிந்திருந்தான். கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற தெளிவான ஒரு ஞானம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இது முதலாவதாக இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிற ஒரு உண்மை. இரண்டாவதாக, அவனுடைய வாழ்விலே கண்ட எல்லா அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், இந்த நம்பிக்கை துரோகம் போன்ற அனுபவங்கள், அவமானத்தின் அனுபவங்கள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், இவைகள் எல்லாமே தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இவைகள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதற்கு ஒரு நோக்கம், ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் உயர்த்தப்பட்டதற்கு தேவ திட்டம், அதிலே தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். இந்த 3 உண்மைகள் அவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் கண்ட எல்லா விதமான அனுபவங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்திருந்தான். மூன்றாவதாய், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்மில் எத்தனை பேர் யோசேப்பை போன்ற அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகின்ற பொழுது, மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எதிராளிகள் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்கிறவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உயர்வை தடுத்து நிறுத்துவதற்காக எல்லா விதமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த பூமியிலே வாழுகிற பொழுது இவர்களை போன்ற ஆட்களை நாம் அநேக நேரத்திலே சந்திக்க வேண்டியிருக்கும். நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், நமக்கு துன்பத்தை கொடுக்க விரும்புகிறவர்கள், நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய விரும்புகிறவர்கள், கூடவே இருந்து நம்முடைய உயர்வுக்கு எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறவர்கள் நம்மோட வாழ்க்கை பிரயாணத்திலே கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுதெல்லாம் யோசேப்பை போல கசப்பு, வெறுப்பு, பழிவாங்கும் போன்ற எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வராமல் பார்த்து கொள்கிறோமா? அல்லது இந்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் தோன்றி அது வளர்ந்து மரமாக அது வேரூன்றி இருக்கக்கூடிய அனுபவத்தோடு இருக்கிறோமா?
அப்படி இருக்கும் என்றால் அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாது, அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் நேசிக்க முடியாது, அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது, அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள அல்லது மன்னிக்க முடியாது. இது முதலாவதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம். அடுத்து, நம்முடைய வாழ்விலே உயர்ந்த பதவியோ அல்லது செல்வத்தையோ உலக பிரகாரமான உயர்வுகளை நாம் பார்த்த பிறகு, அந்த உயர்ந்த இடத்திற்கு போன பிறகு, இவைகள் எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், என்னுடைய சந்ததிக்குத்தான் சொந்தம், எனக்கு என்று நமக்கு வரக்கூடிய உயர்வு, உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் சுயநலத்தோடு இறுக பற்றி கொண்டு இது என்னுடையது என்று சொல்கிறோமா? அல்லது இவைகளெல்லாம் தேவ திட்டத்தினாலே, தேவ நோக்கத்திற்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்று நம்முடைய ஆசீர்வாதங்களை யோசேப்பை போல மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? இது நாம் யோசிக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் நாம் சாதாரணமான மனிதர்கள், நாம் சராசரி மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் காரணமில்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் வரலாம், நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறவர்கள் வரலாம், நம்மேல் பொறாமை கொள்ளுகிறவர்கள் வரலாம், நமக்கு தீமை செய்ய விரும்புகிறவர்கள் வரலாம். அப்படி வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். யோசேப்பை போன்ற 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வார்த்தையை நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் எகிப்திற்கு அடிமையாக போனாலும் சரி, அவன் போத்திபாரனுடைய வீட்டிலே அடிமையாக வேலை செய்தாலும் சரி, அல்லது போத்திபாரனுடைய மனைவினால் அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளாக போனாலும் சரி, யோசேப்பு போன எல்லா இடத்திலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அது எதை வெளிப்படுத்துகிறது? நாம் கடந்து போகிற பாதைகள் தீமையான ஒரு பாதையாக, அல்லது அவமானம் நிறைந்த ஒரு பாதையாக, துன்பம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்குமே என்றாலும், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதைத்தான் 23வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக வரக்கூடிய தைரியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நம்பிக்கையும் தைரியமும் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்ற உணர்வு நமக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். இரண்டாவதாக, தீமையான காரியங்கள் தேவ திட்டத்திற்காக தேவனுடைய அனுமதியுடன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி யோசேப்பை போல நாம் விசுவாசிக்க வேண்டும். தீமையான காரியங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள் தேவ திட்டத்திற்காக தேவனுடைய அனுமதியுடன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது என்ற விசுவாசம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். மூன்றாவதாக, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கின்ற பொழுது, மீண்டும் சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, நமக்கு விரோதமாக யார் திட்டமிட்டாலும், நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை நிமித்தமாக பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். இந்த 3 உண்மைகளை நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். முதலாவதாக,
தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று யோசேப்புக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். இரண்டாவதாக, தீமையான காரியங்களை தேவன் அவருடைய திட்டத்திற்காக என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். மூன்றாவதாக, யோசேப்பை போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு எதிராக யார் திட்டமிட்டாலும் ஏற்ற வேளையில் நாம் உயர்த்தப்படுவோம். அதே நேரத்தில் அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மையான காரியங்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதற்காக, மற்றவருடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் யோசேப்பை போல நமக்கு கடந்து வர வேண்டும். அப்பொழுது யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடும் இருப்பார். நாம் கடந்து போகிற பாதைகள் எப்படியாப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் சரி, என்ன அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு பாதைகளாக இருந்தாலும் சரி, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை வழிநடத்துவார். எகிப்திலே ஏற்ற வேளையில் அந்த தேசத்திற்கு அதிபதியாக கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்தார். அவன் அதிபதியாக வரக்கூடாது, அவன் நம்மை ஆளக்கூடாது என்பதற்காகவே யோசேப்பினுடைய சகோதரர்கள் எவ்வளவோ திட்டமிட்டார்கள். ஆனால் தேவன் நியமித்த நாளில் கர்த்தர் எகிப்தின் அரியணையில் யோசேப்பை அமர செய்தார். உண்மையுள்ள தேவன், வாக்குமாறாத தேவன், பொய்யுரையாத தேவன், அவருடைய வார்த்தையிலே திட்டங்களிலே உண்மையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே ஒருவேளை நீங்கள் தீமையை சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அதை சந்திப்போம். அதை சந்தியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. யாராவது இந்த வலைதளத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானவளவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் ஸ்நேகித, தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் ஸ்நேகித,
சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதகப் பிதாவுமின் போக்கினில் மரத்தினில், போதகப் பிதாவுமின் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமென் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஜீவ அப்பமும் ஆவலுமென் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலுமென் காவலும், ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே.